பாண்டியன் தூங்கிக்கிட்டு இருக்காரு. கோமதி பாண்டியனை எழுப்பி என்கிட்ட பேசிட்டு தூங்குங்கன்னு சொல்றாங்க. பாண்டியனும் எந்திரிச்சு உட்கார்றாரு. மீனாவையும் ராஜியையும் பத்தி சொல்றாங்க. மயிலும் நல்ல பிள்ளை தானே பாண்டியன் சொல்றாரு. ஆமா நல்ல பிள்ளை தான்னு சொல்றாங்க. 2-3 வாட்டி பாண்டியன் தூங்க முயற்சி பண்றாரு. கோமதி எழுப்பி எழுப்பி விடுறாங்க. எதா இருந்தாலும் காலையில இல்ல சாயங்காலம் பாத்துக்கலான்னு சொல்லிட்டு பாண்டியன் படுத்து தூங்கிடுறாரு. கோமதியால பேச முடியல, அவங்களும் படுத்துடுறாங்க. ராஜி நைட்டு 11:30 மணி முடியும் காத்துக்கிட்டு இருக்காங்க கதிருக்காண்டி. கதிரு வர்றாரு வீட்டுக்கு. கதிருக்காண்டி ஆம்லேட் போட்டு கொடுக்குறாங்க ராஜி. அதையும் சாப்பிட்றாரு. இனிமேட்டு நீ முழிச்சுக்கிட்டு இருக்க வேணாம், நானே சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்றாரு. அதுக்கு ராஜி சொல்றாங்க, பரவாயில்ல நானே இனிமேட்டு உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. செந்திலும் கதிரும் காலையில எக்ஸசைஸ் பண்றாங்க. அப்ப குமார் வர்றாரு. போன் வேற ஒருத்தங்க கிட்ட பேசுற மாதிரியே லந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு செந்திலையும் குமாரையும். அப்ப மீனாவும் ராஜியும் பேசிக்கிட்டே நடந்து வராங்க. அத குமார் பார்த்துட்டு வேகமா ஓடிடுறாரு. என்ன விஷயம்னு செந்திலும் கதிரும் கேக்குறாங்க. அதுக்கு ராஜி சொல்றாங்க, அன்னைக்கு சின்ன கல்லா எரிஞ்சோம்லங்க, பெரிய கல்லா வந்து விழுந்துரும்னு பயந்துகிட்டு குமார் வீட்டுக்குள்ள ஓடிட்டான்னு சொல்றாங்க. செந்தில் கேக்குறாரு கதிர்கிட்ட, அது என்னடா கல்லு? இன்னைக்கு ஒரு நாள் ஆன்லைன்ல குமார ஆர்டர் பண்ணியிருந்தானே, நான் கொடுக்க போனேன், அப்ப சுத்த விட்டுட்டான். அத பழனி மாமா ராஜி கிட்ட சொன்னாங்க. ராஜி கோவப்பட்டு கல்ல எரிஞ்சிருக்கான்னு திட்டிருக்கா, அதனால தானே அவன் ஓடிட்டான்னு சொல்றாங்க.